ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்னன்னா, ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் அப்ராக்சிமேட்லி 70 to 80 days, இல்லை நினைக்கிறேன், 60 இருக்கும், 60 to 70 days இருக்கும். ஒரு லாங் ரைடுக்கு கிளம்பியாச்சு, 3 days. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து மார்ச் எண்டு. ஸோ ஆப்வியஸாக சேலரி கிரெடிட் பண்ணிட்டாங்களா, கை வேறு நமங்குதா, அதோடு இப்போ கிளம்பியாச்சு. ஸோ எங்கே போகிறோம்னா மசினக்குடி. வேறு வழி இல்லைங்க, செம்ம டென்ஷனு. லாஸ்ட் ஒரு 2 months வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி, நான் வேறு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேறு. ஸோ அதான் வந்து ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்துடலாம் எண்டுலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு கிளம்பிட்டேன். ஸோ மொத்தமாகவே 2 பைக்கு தான், 2 பேர் தான். முன்னாடிலாம் 4 பேர் இருந்தோம், 4 பைக்கு 5 பேர் 6 பேர்னு போனோம். அதுவே 3 ஆச்சு, அப்புறம் அதுவே 2 ஆயிடுச்சு. இப்போ ஹெட் கவுண்ட்டும் குறைஞ்சிருச்சு. எல்லா பேருக்கும் ஒரு கமிட்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் வந்து ரூம் வந்து புக் பண்ணியிருக்கோம், பட் வந்து ஆன்லைன் புக்கிங்லாம் இல்லை. அங்கே இருந்த ஒருத்தர் பிடிச்சிருக்கு. ஸோ அவர் வந்து நேரில் வாங்க அலோகேட் பண்ணிக்கலாம் ரூம் அப்படின்ற மாதிரி சொன்னார். போய் பார்த்தா தான் தெரியும் எந்த அளவுக்குன்னு. இங்கே இருந்து மதுரை ஹைவேயை பிடிச்சா தான் எங்களுக்கு எல்லா இடத்துக்குமே ஜங்ஷன் வந்து அது மதுரை தான். அப்புறம் தான் நாங்கள் வந்து எந்தெந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி போக முடியும். எங்கள் ஏரியாவில் இருந்து அது 400 kilometers ராமநாதபுரத்தில் இருந்து. ஒரு வந்தாச்சு, கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours வண்டி ஓட்டி, அதில் 2 தடவை வண்டி நிறுத்தி 70 to 80 தான் க்ரூஸ் பண்ணது. ஒரு 1.5 மணி நேரத்தில் மதுரை ரீச் பண்ணிட்டோம். இந்த மதுரைக்கு உள்ளே போய் வெளியே வரணும், மொத்தம் ஒரு வேலையை. ஸோ இந்த இடத்துக்கு பேர் என்னன்னா, இதுதான் மதுரை ரிங் ரோடு, அவுட்டர் ரிங் ரோடு, விரகனூருப்பாங்க. இதான் இந்த இடத்துல இருந்து தான் மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போகிறதுக்கு. ஸோ இந்த இடத்துல தான் வந்து மெயின் ஏரியா. அதான் தூத்துக்குடி சென்னை ரோடு. இப்போ நம்ம போய் பிடிக்க போகிறது திருச்சி ஹைவேயை பிடிக்க போகிறோம். திருச்சி ஹைவேயை பிடிக்கத்தே இந்த அக்காப்பூர். ஏன்னா அதை பிடிச்சி நாய் நல்லா அதுவும் கொடுத்தவங்க பின்னாடியே. திருச்சி ஹைவேலேருந்து அப்படியே திண்டுக்கல் ஒட்டச்சத்திரம். ஆக்சுவலாக எப்பயுமே வந்து பல்லடம், தாராபுரம், கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம், ஊட்டி, மசினகுடி இது ரோடு. ஆனால் இது வால்பாறைக்கு போகும்போது எப்படி போவாங்கன்னா, பழனி ரோட்டில் போய் டைவெர்ட் ஆகும். ஒட்டச்சத்திரம், பழனிலேருந்து ஒரு லெஃப்ட்டு, அது அப்படியே ஆழியார் டேமுக்கு அந்த லைனுக்கு அங்கிட்டு கொண்டு போகும், பொள்ளாச்சி ரோடு சைடு. ஸோ இந்த டைம் அந்த ரோடை ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அப்படி போயிட்டு போனோம்னா 400 kilometers ஆக்சுவலாக பல்லடம் தாராபுரம்னா.
இது இப்படி பொள்ளாச்சி ரோட யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 427 28 வந்துச்சு. கூட ஒரு 30 to 40 கிலோமீட்டர்ஸ் கூட தான் இருக்கும், 30 கிலோமீட்டர்ஸ் என்னமோ தான். ஸோ அதான் அந்த ரோடு ஒன்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஊட்டிக்கு வந்து நாங்கள் அந்த பல்லடம் ரோடு யூஸ் பண்ணிட்டோம், போயிட்டு வந்தாச்சு. இது என்ன ரோடுனா தெப்பக்குளத்துக்கு போகிற ரோடு. காலையில் எல்லாமே வாக்கிங் ஜாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டாங்க. வண்டி வந்தாச்சு. இதுதான் தெப்பக்குளம். ரூல்ஸ் ரூல்ஸ். போகிறதுக்கு எந்த யோசிக்கிறாரு இவரால், நம்மளுக்கு ரோட் ஆகுது. தெப்பக்குளத்தில் தண்ணி இருக்கு. எங்கேயா வரீங்க? ஸோ இங்கேருந்து பெரியார் போய் பெரியார்லேருந்து அவுட்ரு. அவுட்டர்கிட்ட வந்தாச்சு. ஸோ இந்த இதில் இருந்து ஒரு ரைட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா திண்டுக்கல் ஹைவே முடிச்சிடலாம். திண்டுக்கல் பெங்களூர் ஹைவே இது. அந்த லாரி வர்றதுக்கிட்ட ஒரு டீயை போட்டுட்டு அப்படியே கிளம்புவோம். அப்படியே வந்து அங்கிட்ட வந்து டீ அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டாப்புல. ஸோ அதனால் ஒரு டீயை போட்டுட்டு அப்படியே கிளம்புவோம். ஓகே, இதில் ரைட் எடுத்துட்டோம்னா திண்டுக்கல் ஹைவே. அப்படியே திண்டுக்கல் ஹைவேல சும்மா காற்றா வரக வேண்டியது. தேடி ஹெட்செட்டு கூலர்ஸு, ஆனால் நோ ஹெல்மெட். இப்போ யாருன்னா ரெண்டே பேர் தான். ஒன்று ஜானு அவரோட டியூக்கில், அப்புறம் நம்ம மோஜோ, அவ்வளோதான். எல்லா பேருக்கும் கமிட்மெண்ட்ஸ் ஆயிடுச்சு. எல்லா பேருக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. ஸோ அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சாச்சு. அம்மா தான் தற்கூரியாச்சே. ஸோ அது வந்து திண்டுக்கல் போய் ஒட்டஞ்சத்திரம். ஸோ அது வந்து திண்டுக்கல் போய் ஒட்டஞ்சத்திரம் பழனி ரோட்டில் போயிட்டு நாங்கள் அப்புறம்தான் வந்து பொள்ளாச்சி ரோட்டு வழியாக ஊட்டி போகலான்னு இருக்கு. ஸோ அங்கே அதில் இருக்கிற ஹைவேலாம் சும்மா தக்காளி சோறாக இருக்கும். ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே பங்கமாக ட்ராவல் பண்ணலாம்.
ஸோ இனி இங்கேருந்து எங்களுக்கு அந்த வால்பாறை ரோடே ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் தான். ஒரு 11 o'clock போயிடுவோம், 11:30 கிட்ட போயிடுவோம்னு சொல்லுது. ஓட்டுற லட்சணத்தை பொறுத்து என்னத்தனால அங்கே அங்கேயே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி ட்ரோன் ஃபுட்டேஜ்லாம் எடுத்துட்டு தான் மூவ் ஆகும். ஸோ அறிபறியாக இல்லாமல் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இதில் வேற ரூம் புக் பண்ணலை. அது என்ன லட்சணத்தில் கிடைக்க போகுதுன்னு தெரியலை. ஏன்னா நார்மல் டேஸ்னா ஒன்றும் பெருசாக யோசிக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஏன்னா இன்னைக்கு குட் ஃப்ரைடே, சாட்டர்டே சண்டே லீவு, ஆல்ரெடி காலேஜஸ் லீவு, கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இன்னைக்கு. ஆக்சுவலாக இந்த எம்டி எம்டியும் டியூக்கும் ஒரே மாதிரி தான். எம்டி டியூக்கு இந்த R15லாம் லாங் ரைடில் வந்து பண்ண முடியாத ரீசன் வந்து உங்களுக்கு இந்த எல்போவும் ஷோல்டரும் வந்து பயங்கரமாக பெயின் எடுக்க ஆரம்பிச்சிருன்னா ரைடிங் பொசிஷன் இப்படி இருக்கும் உங்கள்கிட்ட. ஒரே எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு பெண்டு வேணும். ஆக்சுவலாக எல் ஷேப்பில், லைட் எல் ஷேப்பு இந்த மாதிரி தான் வந்து ரைடிங் பொசிஷனே இருக்கும். பைக்கர்ஸுக்கும் ரைடர்ஸுக்கும் தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் அந்த இதில். அதெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பேக் பெயின், உங்களுக்கு ஒரு ஷோல்டர் பெயின், இந்த எல்போ பெயின்லாம் வராது ரைடில். அப்படியே ஒரு சாலிடாக ஒரு 300 to 400 கிலோமீட்டர்ஸ் வந்து பெயின் இல்லாமல் அவங்களால ரைட் பண்ண முடியும். இந்த எல்போ இந்த எல் ஷேப்பில் வச்சுக்கணும். சில பேர் இப்படி வச்சு ஓட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் வச்சு ரைட் பண்ணுறதுனால அவங்களுக்கு சீக்கிரமாகவே பெயின் எடுக்க ஆரம்பிச்சிடும். க்ரூசிங் ஸ்பீடு வந்து 80 to 90 சொல்லியிருக்கு. ஆனால் சொன்னதை இன்னைக்கு காப்பாற்றிருக்கோம். அடங்கப்பா. இண்டிகேஷனே இல்லாமல் வண்டி ஓட்டுறாப்புலையா உருளைக்கிழங்கு. அவன் என்ன கோபுரம் என்னத்தை மாட்டி ஓட்டுறான்? ஓகே ஓகே, கரெக்டாக தேய்ச்சி ஓட்டுறாப்புல. ஆக்சுவலாக வந்து முன்னாடிலாம் நாங்கள் ஓட்டும் போது என்ன ஒரு ஒரு ஃபார்மேஷன்லாம் இருக்காது. நான் குரூப் ரைடு போயிருக்கேன் 2018 எங்கள் ட்ரைபு, மோஜோ ட்ரைபு, அப்புறம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஓட்டியிருக்கேன், குரூப்ஸ்லேயே ஓட்டியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் வந்து சோலோ ரைட்ஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் தான் வந்து இங்கே ஆஃப்டர் கொரோனா தான் எங்கள் ஊரில் உள்ள பசங்க கொஞ்சம் பைக்கிங்லாம் பண்ணவும் அவங்களோட எவ்வளோ மாடு அவங்களோட இந்த மாதிரி ரைடு பண்ணிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் வந்து ஜான்லாம் வந்து ரைடிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லவும் எல்லாம் வந்து சிங்கிள் பசங்க தக்காளியா. அதான் கொஞ்சம் கொஞ்சமாக பைக் எடுத்தாப்புல, அப்புறம் ரைடிங் ஜாக்கெட் எடுத்தார். இப்போ வந்து நீ கார்டு எடுத்தாச்சு. ஸோ இப்போ தான் ஒரு பர்ஃபெக்டாக வந்து ஒரு ரைடிங்கே பண்ணுறாப்புல எனக்கு தெரிஞ்சு. இன்னைக்கு தான் அதை பண்ணுறாரு. இதெல்லாம் ப்ராப்பராக ஒரு இண்டிகேஷன் ப்ராப்பராக கொடுத்து பாருங்க, ப்ராப்பராக ஒரு இண்டிகேஷன் கொடுத்துட்டாரா.
ஆக்சுவலாக நாங்கள் சில சைன்ஸ் வச்சுருக்கோம் எங்களுக்கு. நம்ம as per the ரூல்ஸ் சைன் தான் ஃபாலோ பண்ணணும்ல. நம்மளுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதுதான். ஏன்னா அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அப்படி ஒரு சைன் கிரியேட் பண்ணாது தானே அப்படிங்கிற மாதிரி. நாங்கள் வந்து ஸ்லோ பண்ணணும், பேரிகார்டு வருது, ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, நான் வண்டியை ஸ்லோ பண்ணுறேன் அப்படின்னா லெஃப்ட் காலை வந்து கீழே கொடுத்துருவோம். கீழே கொஞ்சம் ஆடா சுத்தம். இவ்வளோ நேரம் தடுத்தணித்துக்கு நான் கொஞ்சம் பேசிட்டு வந்திருந்தேன், அது எதுவுமே வந்து ரெக்கார்ட் ஆகலை. இது கொடைக்கானல் ரோடு. ஸோ இங்கே இருந்து எங்களுக்கு இன்னும் 190 கிலோமீட்டர்ஸ் இருக்கு அந்த பொள்ளாச்சி ரோடு. அது போயிட்டு அங்கே போய் ஒரு டின்னரா அந்த உணர்றேன் லஞ்சை முடிச்சு விட்டுட்டு அப்புறமே அங்கிட்ட ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் தான் கொடைக்கானல் ஊட்டியை பிடிச்சி விட்டுறலாம். போயிட்டு ரூம் கிடைக்குமான்னு தெரியல. ஆக்சுவலாக ரூம் கிடைக்குமாங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டு. கிடைக்கும், கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும்னு நினைக்கிறேன் 2 டேஸ்க்கு. ஸோ எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல. ஒரே கடுப்பாக இருக்கு. சரி வீட்டுக்குள்ளேயே கிடக்க போய் 2 மாதம் வெளியே வந்து ஜாலியாக கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஒரு வீடியோ ரெக்கார்டு பண்ணி அப்லோடு பண்ணலான்னு பார்த்தா அதுவும் சதி பண்ணுறது நம்மளுக்கு. எல்லாமே சதியாக இருந்தால் என்ன பண்ணுறது? கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் தற்கொலையாக பேசியிருந்தேன். எல்லாம் தற்கொலையாக முடிஞ்சிருச்சு. ஒன்றுமே அதெல்லாம் பார்த்துருக்கேன் நான் ஆல்ரெடி. மழை ஐய குரங்க இருக்கான் போல. ஓடு அதெல்லாம் நீ காவடி போயிட்டு இருக்கு. பங்குனி ஃபுல்லாமே முருகன் செலிப்ரேஷன் தான் இருக்கும் முருகனுக்கு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் கொஞ்சம் நல்லாவே வண்டி ஓட்டிடலாம். அப்புறம் பசிக்குது பசிக்குது பசிக்குதுன்னு கிடக்க முடியாது. இதுதான் இந்த ஹைவே போட்டிருந்தது. சும்மா அமைச்சிருப்பாங்க இந்த ரோட்டையே. எதுக்குத்தான் வந்து லெஃப்ட்ல இருந்து அந்த லைன்ல இருந்து இந்த லைனுக்கு ஏறுறாங்கன்னு தெரியல. அந்த வண்டியை ஓட்டுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சில தற்கொலைங்க சொல்லும். கஷ்டமா இருக்கிறதுனால தானே அந்த ஆள் டிரைவராக இருக்காரு, நானா ஓட்டுறேன் அந்த வண்டியை.
அதாவது இந்த ஹைவே தான் இது என்னது ஒட்டஞ்சத்திரத்துல இருந்து சாரி கோயம்புத்தூர் போக வேண்டிய ஹைவே. ஆனா நம்ம போயிட்டு இருக்கிறது பழனி பொள்ளாச்சி ஹைவே. இது சும்மா தக்காளி வேற லெவல்ல இருக்கும் ரோடு. ஒரே ஸ்ட்ரெச் தான் போயிட்டே இருக்கிறது தான் வேலை இந்த ரோடு. பட் வந்து என்ன சொல்றது, இங்கே இப்போ வந்து இந்த ஹீட்டே தெரியல இப்போ வரைக்கும். இப்போ வரைக்கும் பெருசாலாம் ஒன்றும் இந்த காலையில் அடிக்கிற வெயில் இருக்கும்ல, அந்த வெயிலே ஒன்றும் பெருசாக தெரியல. ஸோ அது நல்லா இருக்கு. போயிட்டே தான் இருக்கணும் bro. கோயம்புத்தூரே 100 கிலோமீட்டர்ஸ் தான். இதில் பொள்ளாச்சி 75 வரமா வந்துச்சு. ஒரே ஸ்ட்ரெச் தாங்க, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கிறது தான் வேலை. பெருசாலாம் கிடையவே கிடையாது வேற எதுவுமே. ஏ அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ வந்து 8:30 ஆகுது. ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டேன். 8:30க்கு முன்னாடியே 4 ஹவர்ஸ்லேயே நெருங்கிட்டோம். பொள்ளாச்சி 76. இந்த பக்கம் கொஞ்சம் கூட வந்து இந்த வெயிலே வந்து நான் ஃபீல் பண்ணலை. ஜாக்கெட் போட்டு எரியும் செத்தப்படா அப்படின்னு தான் நினச்சி வந்தேன். அடுத்து ஸ்டாப்பில் வந்து ஃபியூல் வேறு ஃபில் பண்ணணும். நம்ம பார்த்து ஃபியூல் வேறு அடிக்கணும். ஆளுக்கு முடியலையோ காலை தங்க போட்டு விட்டுறோம். சரி, ஃபர்ஸ்ட் டைம் நீ காட்டுல அது கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீலாம் வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். அடி 100 ரூபாயாமே காருக்கு. அப்புறம் அதுக்கெல்லாம் அடி எங்கே ஓடுறது. யாருக்குப்பா புது வாங்கிட்டு போக. ட்ரோன் எடுத்துட்டு போமா. ட்ரோனு நிறுத்து நிறுத்து.
இப்போ இந்த ரோடு கொஞ்சம் நேரத்தில் டேரக்ட் டைவர்ஷன் ஆயிரும். ஒரு லெஃப்ட் எடுத்து மறுபடியும் ரைட்டில் போய் ஒரு ஊருக்குள்ளே போய் வெளியே வருவோம் நாங்கள் மறுபடியும் இதே ரோட்டுக்கு. ஏன்னா அதுக்கடுத்த ரோட்டில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கிறதுனால இங்கே ஒரு டைவர்ஷன் ஆகிரும் ரோடு. ஒரு கிலோமீட்டரில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்ராக்சிமேட்டாக இன்னொரு 100 கிலோமீட்டர் தான் இருக்குது. 100 கிலோமீட்டர் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஊட்டியே முடிஞ்சிடும். பெட்ரோல் வேறு போடணும், 2 பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ அப்படியே போயிட்டு பெட்ரோல் பல்கில் மட்டும் பெட்ரோல் அடிச்சிட்டோம் அப்படின்னா 2 பாயிண்ட் தான் இருக்குது. அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது. சரியான மசாலா நம்மளுடைய ஏரியா சும்மா தக்காளியாக தான் இருக்குது ஏரியா. ரோடுக்காண்டியே இந்த ஏரியா என்ன சொல்கிறது, பைக்கர்ஸ் வந்து அதிகமாக வருவாங்க. ஆக்சுவலாக இந்த ரோடை ட்ரை பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும். நெக்ஸ்ட் யாராவது ரைடு வந்து ஊட்டிக்கு போகிறீங்க அப்படின்னா மதுரை வயா யாரெல்லாம் போகிறீங்களோ அவங்க இந்த ரோடை ட்ரை பண்ணுங்க. அதாவது தாராபுரம் பல்லடம் ரோடை விட்டுட்டு பொள்ளாச்சி ரோடு அப்படின்னு ட்ரை பண்ணுங்க. அதாவது வால்பாறை போகிற பொள்ளாச்சி ரோடு, அப்படி அந்த ரோடை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இதுதான் ஃபுல்லாகவே இப்படி தான் ஓட்டிக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி இங்கே இப்போ வந்து நான் வந்திருக்கிறதா ஏப்ரல் ஸ்டார்ட்டு தான். ஏன்னா மார்ச் 29 ஏப்ரல்னு வச்சுங்க. ஆல்ரெடி பங்குனி மாதம்லாம் ஸ்டார்ட்டு, வெயிலெலாம் உரிச்சிக்கிட்டு இருக்கு எங்கள் ஏரியாவில். ஸோ ஆனால் இங்கே வந்து அப்படி ஒன்றுமே தெரில, வெயில் அடிக்குது. ஆனால் என்ன சொல்கிறது, அந்த அனல் காற்றுலாம் இங்கே இல்லவே இல்லை. அனல் அடிக்கிற மாதிரிலாம் இல்லை, எனக்கு அந்த ஹீட்டும் தெரியலை. சூப்பர் அப்படின்ற மாதிரி தான். ஸோ வந்தாச்சு அப்படி இப்படின்னு. இப்போ தான் பிளாக் தண்டரை கிராஸ் பண்ணோம். அவ்வளோதான், ஊட்டி ஸ்டார்ட் ஆகுது மேட்டுப்பாளையத்துலேருந்து. இது கொஞ்சம் இடத்துல அநேகமாக ஒரு செக் போஸ்ட் மாதிரி ஒன்று வரும், அதில் இருந்து ஃபுல்லாகவே வந்து ஊட்டி ஸ்டார்ட் ஆயிரும் நினைக்கிறேன். ஹீட்டாக தான் இருக்குது. லாஸ்ட் டைம்ல இதில் வரும்போது இந்த இடமே அப்படியே ஜில்லு ஜில்லுன்னு இருந்துச்சு. ஆளுக்கு முடியலை. இந்த பொண்ணு பயங்கர டஃப் கொடுக்குதுப்பா. யாரையும் கவனிக்கிறதுனால அது அது வாட்டுக்கு போகிறது. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமாக எங்கள் கூடயே தான் ட்ராவலில் இருக்குதுவும். பயங்கரமாக ஓட்டுச்சு அந்த பொண்ணு. ஆனால் அது வாட்டுக்கு ஓட்டுது. இன்னும் அது விடாம தான் போயிட்டு இருக்கு. என்ன ஓட்டு
ஸ்பீட் பிரேக்கர் தான் இப்ப எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. டிங் 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 டிங். அதனால அந்த பொண்ணும் ஊட்டி தான் போகிறாங்களா? அடிச்சு புரிச்சுக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணு வண்டியை. அரட்டுதுப்பா. அது யாரையும் யோசிக்கிற மாதிரிலாம் இல்லை. மிரர்லாம் பின்னாடி வரதை பார்க்கலாம் வச்சிருக்கல. அது ஃபேஸ் பார்க்கறதே வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே எங்களை என்ன சொல்கிறது, எனக்கு லீடு மாதிரி போயிட்டு இருக்குது. அட்டகாசம். ஆ இல்லை இல்லை. இங்கே போட்டிருக்காங்களோ? ஏ ஆக்சுவலாக வந்துட்டோம். பட் எங்களால் வீடியோ ப்ளாக் பண்ண முடியல. என்கிட்ட இல்லாமல் போச்சு, சார்ஜ் இல்லாமல். ஸோ அப்படியே வந்த டயரில் படுத்தாச்சு ஒரு 3:30க்கு. அதே வெறித்தனமாக இருக்கும். நான் குளிராதுன்னு நினச்சிக்கிட்டு சொட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரல. ப்ரோ ரோட நேரத்தில் வச்சுக்க. எங்கேயுமே டைவர்ட் ஆகலை, போயிட்டே இருக்கு கீழே.
ஐயோ குளிருது உதறுதியா. கடை கடங்குது பல்லு. ஆ, ரைனிங் ஜாக்கெட்டை போட்டு வந்துருக்கலாம் போல. ஒன்னத்துக்குமே இல்லைன்றாங்க. பல்லு தட்டுது எனக்கு.